லட்சுமி கண்ணை திறந்து பாரு, என்ன பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது லட்சுமி. என்ன லட்சுமி நெஞ்சுக்குள்ளே நேசம் கொண்டு நீண்ட காலம் நீ சுமந்த காதல் முள்ளாச்சு, காதல் முள்ளாச்சு. சொந்தம் இல்லை, யாரும் இல்லை, எங்கே செல்ல பாதை இல்லை. வாழ்க்கை என்னாச்சு, வாழ்க்கை என்னாச்சு. ஆறுதல் இல்லையே நெஞ்சினிலே, உருகுது நீர் துளி கண்ணிலே. வீணையும் விழுந்தது மண்ணிலே, இனி எங்கே போவதோ வீதியிலே. என்னங்க மழை வருதுன்னு தெரியும்ல, கொஞ்ச நேரம் ஒதுங்கி நின்னு வந்தா என்ன? எப்படி நினைஞ்சிட்டு வந்திருக்கீங்க பாருங்க.
அது வீட்ல எனக்காக என் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவாளே, அவகிட்ட சீக்கிரம் வருவேன்னு சொல்லிட்டு போனல. அதுக்குன்னு இப்படி மழையில நினைஞ்சிட்டா வருவாங்க? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இது பாருங்க, நாளைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் யாரு அவஸ்தைப்படுறது? எனக்கு என்ன வந்தாலும் பாத்துக்க நீதான் இருக்கியே. நான் இருக்கிற தைரியத்துல தானே இப்படி பொறுப்பு இல்லாம வந்திருக்கீங்க. இனிமே நான் கண்டுக்காம ஒதுங்கிக்கிறேன், அப்ப தெரியும். போயிட்டல்ல? என்ன தனியா விட்டுட்டு போயிட்டல்ல? வெற்றி, சாப்பிட வாடா. சாப்பாடு? என் லக்ஷ்மியை தூக்கி முழுகிட்ட, அப்புறம் என்ன சாப்பாடு? நடந்ததை நினைச்சு இன்னும் எவ்வளவு நேரப்பா அழுதுகிட்டு இருக்க போறேன். எவ்வளவு அழுதாலும் என் சோகம் தீராது. என்ன தனியா விட்டுருங்க. வெற்றி, சொல்றது புரியலையா? எல்லாருமா சேர்ந்து என் லக்ஷ்மியை கொன்னுட்டு இப்ப என்ன சமாதானப்படுத்த வந்திருக்கீங்களா? போங்க. வெற்றி, நீ எங்களை எவ்வளவு வேணாலும் திட்டு, உன் கோவத்துல நியாயம் இருக்கு. நாங்க தான் லட்சுமிய கொன்னோன்னே வச்சுக்கோ. அதுக்காக நீ இப்படி பட்டினி கிடக்கணுமாடா? வெற்றி, அத்தை தான் இவ்வளவு கூப்பிடுறாங்கல்ல, சாப்பிடவா? லக்ஷ்மி பாரு, நேத்து நீ இருந்த வரைக்கும் இந்த ரூம்ல உன்னையும் என்னையும் தவிர ஏன்னு கேட்க எந்த நாதியும் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. நான் எல்லாத்தையும் மறந்துடணுமா? உன்னைய மறந்துடணுமா? நீங்க எல்லாரும் அவளை மறக்கலாம், உங்களால முடியும். ஆனா என்னால முடியாது. என்ன விட்டுருங்க. எல்லாரும் வெளியில போங்க. இந்த ரூம் முழுக்க என் லக்ஷ்மி வாழ்ந்த வாசம் இருக்கு. அத கலைச்சிடாதீங்க. போங்க போங்க. போங்க. வாங்க. அம்மா உனக்கு வெங்காய பக்கோடா பண்ணி தரேன், சரியா? வேலையெல்லாம் முடிச்சிட்டு உனக்கு ரைம் சொல்லி கொடுக்கட்டுமா இல்ல 1 2 3 சொல்லி கொடுக்கட்டுமா? சொல்லு. ஏய் ஏய், எதுக்கு இப்ப கதவை சாத்துற? இங்க வேணாம்னு சொன்னா நான் வருவேன். எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பு, இல்லன்னு வச்சுக்கோ அப்புறம் கண்ணீர் சிந்த வேண்டுவேன். கண்ணீரா? வெங்காயம் இருக்கிறேன்டி. அதுவா? என்னை விட உங்களுக்கு இந்த வெங்காயம் என்ன பெருசா போச்சா? சரி சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? நான் உண்டாயிருக்கேன்ல, அது எத்தனை தடவை சொல்லுவேன், அதான் தெரியுமே. அக்கா, எனக்கு அதுல சில டவுட்ஸ் இருக்கு. அத டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டல, அப்புறம் என்ன டவுட்? ஐயோ, அந்த டவுட் இல்லக்கா, இது வேற. என்ன டவுட்? அது வந்து ஒரு நிமிஷம்க்கா, நான் கொஞ்சம் மரமண்ட. நான் அடிக்கடி வந்து உங்ககிட்ட பேசினாலும் உங்களுக்கு கோவம் வருது. அதனால நீங்க சொல்லுங்க, நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அமர், இது புடி. வீடியோலாம் எதுக்குடி? கரெக்டா எடு. என்னடி பண்ற? இருக்கா? அப்படியே புடிச்சுக்கணும்னே, 2 பேரும் தெரியறோமா? ஏ, என்னடி பேட்டி எடுக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க? யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். வேலைய பார்த்து கிளம்பு. அதுக்கு தான் கதவு தாப்பா போட்டு லாக் பண்ணிட்டேன். அப்படி யாராவது வந்தாலும் கதவு திறந்துட்டு நீங்க அந்த பக்கம் ஒளிஞ்சுக்கோங்க, நான் இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிறேன். அவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், போடி. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, நான் கேள்வி கேக்குறேன்.
என்ன கேள்வி சொல்லி தொலை. அக்கா அடிக்கடி வாந்தி வருது, என்ன பண்ணணும்? வாஷ் பேஷன்ல போய் துப்பு. அக்கா இதெல்லாம் எப்ப நிக்கும்? அது எப்படி நிக்கும்? ஏய், வயர் காலி ஆயிடுச்சுன்னா உடனே நின்னுடும். ஐயோ கிண்டல் பண்ணாதக்கா. வாந்தி எடுத்தா அப்படியே டயர்ட் ஆகுது. ஆஹா, அது வேறயா? பயங்கரமா தலைவலிக்குமே, முட்டிலாம் வீங்கி இருக்குமே, கண்ணெல்லாம் மங்கலாயிடும்டி. அப்புறம் பேசும்போது வாயில இப்படி குழையும். ஆ? ஆமா, என்னக்கா? சமயத்துல கை கூட ஒரு பக்கம் இழுத்துக்கும். அக்கா நீங்க வேற எதையோ சொல்றீங்க. உங்களுக்கு என்ன அப்படியே ஆச்சு? உண்மையை சொல்லுங்கக்கா. நான் சொன்ன நம்ப மாட்டே போ. ஆ. அக்கா குழந்தை ஸ்கேன்ல நல்லா தெரியுமா? ஆ, நல்லா தெளிவா பார்க்கலாம். ஆ. இன்ஃபேக்ட் இப்ப புதுசா வந்திருக்கிற டெக்னாலஜில குழந்தையோட செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். அக்கா பாங்க, நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி சரி, கோச்சுக்காத. உனக்கு இப்ப என்ன தெரியணும் சொல்லு. இப்போ எனக்கு 3 மாசம். ஒவ்வொரு மாசமும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் சொல்லுங்க. அனு, இங்க பாரு, ஒவ்வொரு மாசமும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அதுல உனக்கு சுவாரஸ்யமே இல்லாம போயிடும்டி. எல்லா மாற்றத்தையும் நீயே கவனி, புரியுதா? அதெல்லாம் ஒரு அனுபவம், ஒரு பொண்ணுக்கு மட்டுமே கிடைக்கிற புது அனுபவம். அந்த சுவாரஸ்யத்தை இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, கேட்டு போயிடும். ஆனா என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும் அனு. அப்பதான் உன் குழந்தையும் தைரியமா இருப்பான். சரிக்கா. எனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய முதல்ல நீங்க தான் தூக்கணும். எனக்கும் ஆசைதான், ஆனா அப்ப நிலைமை எப்படி இருக்குமோ. ஏன் எப்படி இருந்தாலும் நீங்க வரமாட்டீங்களா? அது எப்படி? உனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒருவேளை டிக்கெட் வாங்கிட்டு நான் மேல போயிட்டேன்னா? அக்கா விளையாட்டு கூட இப்படிலாம் பேசாதீங்க. ஏய், ஏண்டி இதுக்கு போய் கோச்சுக்கிற? பின்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லடி, சும்மா நான் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப குழந்தை பார்க்க வர மாட்டேன்ல. அக்கா, திரும்ப அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல. சரி, நான் சொல்லல. டிக்கெட் வாங்கிட்டு நான் மேல போல, அமெரிக்கா போயிட்டேனா? அமெரிக்காக்கா ஒரு சேஞ்ச் நான் வெற்றியை கூட்டிட்டு அமெரிக்கா போய் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க ஓகே? வெற்றி மாமா எப்படி? படிக்க வச்சிடலாம், படிக்க வச்சு கூட்டிட்டு போயிடுறேன். ஓ, இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி ஒரே பாட்டுல படிக்க வைக்க போறீங்களா? சரிக்கா, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். நானும் குழந்தைய பெற்றுட்டு நானும் சக்தியும் அமெரிக்காக்கு வரோம், அவனை படிக்க வைக்க. நீ குழந்தைய நல்லா படிக்க வை, சரியா? ஏய், அந்த போனை வாங்கி முதல்ல ஆஃப் பண்றே. அமர் சித்திக்கிட்ட போன கூட. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அழாத. அமர், இனிமே நான் தான் உன் அம்மா. நீ ஏன் புள்ள அமர். அழாத. லட்சுமி, என் குழந்தை உயிரோட பிறக்குமா லட்சுமி? மாமா பேசுறீங்க? மாமா அழாதீங்க மாமா. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஏன் கடவுள் கை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க? உங்க பிரச்சனையை தீர்த்துட்டாருன்னு நினைங்க. குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, சத்தியமா குழந்தைக்கு எதுவும் ஆகாது. குழந்தையை தண்டிக்கிற அளவுக்கு கடவுள் கருணை இல்லாதவர் இல்ல மாமா. உங்க குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டேன்னு கவலைப்படாதீங்க மாமா. அவனுக்கு எதுவும் ஆகாம சத்தியத்தை நான் காப்பாத்துவேன்.
என்னங்க யோ என்னையா என்னமோ வானமே இடிஞ்சு உன் தலையில விழுந்த மாதிரி இப்படி குலுங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க செத்தவ செத்துட்டா அதுக்கு என்ன இப்போ என் வருத்தம் உனக்கு தெரியாது தேனு. நான் அமரை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். ஏன் அவனுக்கு என்ன இப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா உன்னால தாங்க முடியாது தேனு. அமர் உன்னோட குழந்தை. லட்சுமி அவனை பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில நான் அவனை பத்தி கவலைப்படாம இருந்தேன். இப்போ அவளும் இல்ல. அமரோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ. யோ என்ன நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ எங்கேயோ பராக் பாத்துட்டு இருக்க என்ன சொன்ன தேனு? ஆ? ஒப்பாரி வச்சதெல்லாம் போதுன்னு சொல்றேன் ஊடான வீட்டுல இப்படி அழுதுட்டு இருந்தா இந்த வீடு உருப்படுமா அழக்கூடாதுன்னு தாண்டி நானும் பாக்குறேன். ஆனா முடியல. இந்த குடும்பத்துக்காக லட்சுமி எவ்வளவு உழைச்சிருக்கான்னு கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. ஏய், நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு கூட அவ தாண்டி காரணம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற நானும் உங்களை மாதிரி அவளை நினைச்சு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கட்டுமா சொல்லு. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது கிடையாதா? இல்ல ச்சே. இங்க பாரு, உன்னெல்லாம் ஆண்டவனே வந்தா கூட திருத்த முடியாது. ஆமா இவர் பெரிய இவரே என்ன திருத்த வந்துட்டாரு. சீ நான் செத்தா கூட இந்த ஆள் இவ்வளவு அழமாட்டேன் போல இருக்கே. ஐயோ எதுக்கு வந்தனோ அதை மறந்து போயிட்டேன். என்னங்க இங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. என்ன பொண்டாட்டி தனியா நின்னு சமைச்சிட்டு இருக்காளே, கூட மாட ஒத்தாசை பண்ணலாம்ல. சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் கேரட் பொரியலும் பண்ண போறேன். நல்லா சாப்பிடணும் என்ன? இங்க பாருங்க. என்ன கிட்ட வரத பார்த்தா வேற ஏதோ மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் சமைக்கணும். ரொமான்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொன்னா கேட்க மாட்டீங்க. சும்மா போங்க, போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க போங்க போங்கண்ணா. வெற்றி, படிக்கட்டுலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி உங்களை நான் தடுக்கி விழ விட மாட்டேன். ஏன்னா நான் உங்க நிழல். உங்களை தொடர்ந்துகிட்டே தான் இருப்பேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நீ நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். அப்ப நான் கலங்கவே மாட்டேன். அப்போ கண் கலங்க கூடாது. என்னங்க, இங்க ஒருத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அது கூட தெரியாம எங்க போயிட்டு இருக்கீங்க? வாங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கேன், உங்க பாட்டுக்கு போறீங்க. ஏன் கண் கலங்க இருக்கு? நீங்க அழுத என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியாதா? என்னை பழ வச்சு பார்க்காதீங்க, கண்ணை தொடுங்க. சரி, நான் அழமாட்டேன். எதுக்காகவும் அழமாட்டேன். போதுமா? இது போதும். கண்ணை தொடுங்க.
கிளம்பிட்டீங்க? இங்க ஒருத்தி நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்குதான் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி. உங்களுக்காக பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்து உங்க கூட வாழணுங்கிறதுக்காகவே உங்களை தேடி வந்த லக்ஷ்மி தான் நான். என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டியே. ம்ஹும். உங்களை விட்டு நான் எங்க போக போறேன்? உங்களுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமேலும் உங்களோட தான் வாழ போறேன். நிஜமா? சத்தியமா.